தமிழ்நாடு அரசின் நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் பல்வேறு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். அது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு மற்றும் வழிகாட்டுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் நான் முதல்வன் திட்டம். 2022ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்த இந்த திட்டத்தின் நோக்கம் ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களின் படிப்பு, ஆற்றல் மற்றும் திறமையை மேம்படுத்துவதே ஆகும். குறிப்பாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களில் மாணவ மாணவிகளின் தனித்திறமையை அடையாளம் கண்டு அதை மேலும் ஊக்குவிப்பதே இதன் முக்கிய நோக்கம். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பொறியியல் கல்லூரிகளில் 3,50,000 மாணவர்களும், கலை அறிவியல் கல்லூரிகளில் 15 லட்சம் மாணவர்களும் வேலை வாய்ப்புக்குரிய திறன் பயிற்சியை பெற்று வருகின்றனர். அந்த வகையில் 2022-23ஆம் கல்வியாண்டில் பல லட்சம் மாணவர்கள் திறன் பயிற்சி பெற்றனர். அதில் 1,19,000 பேர் பல்வேறு தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். குறிப்பாக பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 61,920 பேரும், கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் 57,313 பேரும் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு. இதில் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் அதிகபட்சமாக லாஜிஸ்டிக்ஸ் துறையில் 27% பேரும், ஐடி மற்றும் அது சார்ந்த நிறுவனங்களில் 21% பேரும், வங்கி மற்றும் நிதி சார்ந்த துறைகளில் 7% பேரும் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளதாக வெளியாகியுள்ளது புள்ளி விவரம். இதில் 10 பேருக்கு ஆண்டு ஊதியம் 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் என்றும், 20 முதல் 25 லட்சம் ரூபாய் வரை 3 பேருக்கும், 18,246 பேருக்கு 2 முதல் 4 லட்சம் ரூபாய் வரையும் ஆண்டு ஊதியமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் அதிகபட்சமாக ஐடி மற்றும் அது சார்ந்த நிறுவனங்களில் 52% பேரும், ஆட்டோமோட்டிவ் 13% பேரும் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். இதில் ஆண்டுக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட ஊதியத்தில் 31 பேரும், 20 முதல் 25 லட்சம் ரூபாய் வரையிலான ஊதியத்தில் 43 பேரும், 4 முதல் 6 லட்சம் ரூபாய் வரையிலான ஊதியத்தில் 8,332 பேரும் தேர்வாகியுள்ளனர். குறிப்பாக கிருஷ்ணகிரி, சேலம், அரியலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவில் பயன்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குனர் இன்னசென்ட் திவ்யா. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம் மூலம் வழங்கப்படும் பயிற்சியும் அதன் தொடர்ச்சியாக நடத்தப்படும் வேலை வாய்ப்பு முகாம்களும் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் பலர். முகாம் நடத்தினப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் போனேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதில் என்ன செலக்ட் பண்ணாங்க, என்ன மாதிரியே நிறைய பேர் வந்தாங்க. அதுலேயும் எனக்கு வேலை கிடச்சிது. ப்ரைவேட் கம்பெனியில் தான் எனக்கு வேலை கிடச்சிருக்கு. 10,000 to 15,000 வரைக்கும் நான் சேலரி வாங்குகிறேன். அந்த சேலரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல, என் ஃபேமிலியை ரன் பண்ண ஆகுது. பல்வேறு இடத்துல முகாம் நடத்துனாங்க. 2 இடத்துல நான் அந்த முகாமில் கலந்துக்கிட்டு ஒரு தனியார் துறை கம்பெனியில் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இந்த திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பு தேடிய அந்த இளைஞர்கள் தன்னுடைய குடும்பத்தை மிக அந்த வறுமை நிலையிலிருந்து மிக அந்த சம்பளம் பெற்று மிக ஏழ்மை நிலையிலிருந்து நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. குடும்பம் ஏழ்மையான குடும்பம். கல்விக்காக மிகவும் கடன் வாங்கி தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. தற்போது படித்துவிட்டு வேலை இல்லாமல் அலைந்த பொழுது நாம் முதல்வர் திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. அந்த முகாமில் கலந்து கொண்டு நேர்முக காணலில் வெற்றி பெற்று வேலை வாங்கிவிட்டேன். இது எனது குடும்ப சூழ்நிலை, கஷ்டப்பட்ட சூழ்நிலை வருமானத்திற்கு வழிவகையானது. இதனிடையே நடப்பு கல்வியாண்டில் வழங்கப்படும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மிகவும் சிறப்பாக இருப்பதாக கூறியுள்ளனர் மாணவ மாணவிகள். நான் முதல்வன் கம்ப்யூட்டர் பேசிக் கோர்சஸும் கொஞ்சம் கொடுத்தாங்க. செகண்ட் இயரில், தேர்ட் இயரில் இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் மாதிரி ஒன்று நடந்தது. அது சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி வெளியில் போய் நம்ம இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணும் போது என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த வேலை அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. எங்கள் சிலபஸ் தாண்டி கொஞ்சம் என்ன இருக்குது எங்கள் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லி நிறைய கற்றுக்கிட்டோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பற்றி நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் லிட்ரேச்சர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அது கவர்மெண்ட் நல்லாவே கொடுத்துருக்கு. இன்னும் மேலே மேலே கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்கள் ஜாபுக்கு செக்யூருக்கும் நல்லா இருக்குது. இது ஒரு அடிஷ்னல் ஸ்கில்லாக வச்சுக்கிறதுக்கு. மேலும் அடுத்த 2 மாதங்களுக்கு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இதுபோன்று வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்த இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இன்னசென்ட் திவ்யா. இதன் மூலம் மேலும் பல லட்சம் மாணவ மாணவிகள் வேலை வாய்ப்புகளை பெறுவார்கள் என எதிர்பார்க்கலாம்.
நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர்கள் செல்வா, கலைவாணன் ஆகியோருடன் பெரிய பத்மநாபன்.